கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தி திருமண விருந்து ஓமை கடவுளுடைய அழைப்பை குறித்தும் மனிதர்களுடைய அலட்சியத்தை குறித்தும் தகுதியான வாழ்வை குறித்தும் நமக்கு விளக்குகிறது. கடவுள் எல்லாரையும் கூப்பிடுறார். அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு கடவுள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். யாருக்கும் தகுதி இல்லைன்னு இல்லை, 19 எல்லாரையும் கூப்பிடுறாருங்க. ஆனால் ரெண்டாவதாக இருக்கிற பிரச்சனை பாருங்கள், அலட்சியத்தினுடைய விளைவை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் தங்களது வியாபாரம், நிலத்தில் வேலை, உழைப்பு என்று சொல்லிக் கொள்கிறார்கள், உலக காரியத்தில் அதிகமான ஈடுபாடு, இதெல்லாம் காரணம் காட்டி கடவுளுடைய அழைப்பை அலட்சியப்படுத்துவதும் புறக்கணிப்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவது, திருமண ஆடை அணியாதவர்களை புறம்பே தள்ளுவது. இங்கே திருமண ஆடை என்பது ஏதோ வெளிப்புற உடையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் என்று அல்ல. இது ஒரு தகுதியான வாழ்வை குறிக்கிறது. இந்த திருமண ஆடை என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், உண்மையான மனமாற்றம், பரிசுத்த வாழ்வு மற்றும் கிறிஸ்துவையே நாம் ஆடையாக அணிந்து கொள்வதைத்தான் நமக்கு காட்டுகிறது. இந்த திருமண விருந்து ஆடை என்பது நாம் அதற்கு விலை ஏதும் கொடுக்கலை, விலை ஏதும் கொடுக்க வேணாம். ஆனால் அது இலவசமாக கடவுளுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அணிந்து கொள்வதற்கான மனம் நமக்கு வேணும். அதனால தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித சின்னப்பர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கு பெற்ற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியில் அவர்கள் ஆட்கள் எடுக்கிறார்கள். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அடுத்தது அவங்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. வேலை ஆர்டர் காப்பி வாங்கியாச்சு. பணிக்கு போகும்பொழுது அங்கே என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்டர் காப்பியும் ப்ளஸ்ஸு அவர்களுடைய கம்பெனியினுடைய யூனிஃபார்மும் கொடுப்பாங்க. அடுத்த நாள் வேலைக்கு வரும்போது ஆர்டர் காப்பியை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு யூனிஃபார்ம் போடாமல் வந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா இது ரெண்டையும் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம், உனக்கு வேலை வேணும், சம்பளம் வேணும், காசு வேணும், இதெல்லாம் வேணும்னு கேட்ட நீ எங்களுக்கு உங்கள் யூனிஃபார்மும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஐயா, எனக்கு யூனிஃபார்ம்லாம் கிடையாது, போட மாட்டேன், எனக்கு வேலை, சம்பளம், காசு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நாள் நீ அந்த இடத்துல இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. உடனே செக்யூரிட்டி வருவார், உன்னை கேட்டுக்கு வெளியில் தள்ளி விட்டுருவார். திருமண விருந்துக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுத்திருக்கிறார். அலட்சியப்படுத்தாதீர்கள். கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்கு அவர் கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படின்னா தான் விருந்தில் நாம் பங்காளர்களாக மாற முடியும்.